இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு சாத்தானுடைய தந்திரங்கள். தந்திரம் தந்திரம் தந்திரம். நீங்கள் 2 கொரிந்தியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கோம். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அவனுடைய தந்திரங்கள். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி. அவன் என்ன செய்கிறவன்? மோசம் போக்குகிறவன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சாத்தானுக்கு பல பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்று மோசம் போக்குகிறவன். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் மோசம் போக்கினவன் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு. அவன் எப்படி மோசம் போக்குறான் தெரியுமா? தந்திரத்தினால தான் மோசம் போக்குறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 8-9 வசனங்களை நீங்கள் நான் முடிந்தால் பின்னால் கொஞ்சம் அதை நினைவுபடுத்துகிறேன். எப்படி மோசம் போக்குனான் தெரியுமா? சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் அதிகமாக பழமொழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாத்தான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுல அவனை மாதிரி கில்லாடி வேற யாரும் கிடையாது. முதல்ல ஒரு சின்ன மீனை போடுவான். எப்படி போட்டான் தெரியுமா? தேவன் சொன்னது உண்டோ, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னது வேதம் சொல்லுது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை என்ன செய்யுமா? அதில் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? தொலைபேசி. அங்கே வச்சுட்டு வந்திருக்கிறேன். இங்கே தான் இருக்கு. செல்போன் இருக்கு பாருங்க. ஆகாத சம்பாஷணைகள் மணிக்கணக்காக பேசுகிறோம். இப்போ இருக்கிற ஃபோன்லலாம் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஃபோனை பார்த்துருக்குறோங்கிறதே வருதுங்க. வீக்லி, அதாவது 3 months ஆவரேஜ் பார்க்குறோம் பாருங்க பிளட் டெஸ்ட்டில். அது மாதிரி வீக்லி ஆவரேஜ் கூட அது காட்டுது. அது என்ன பார்த்தோம், அதை ஸ்க்ரீனில் நான் பார்த்தது என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஸ்க்ரீனில் வருதுங்க. ஸ்க்ரீனில் வருது. ஒரு வாரம் முழுவதனுடைய பார்த்ததனுடைய ஆவரேஜ் காட்டுது. அப்போ ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை. நீ அதிக நேரம் யாரிடத்துலையோ பேசுறீங்களா? நானும் பேசுறேன். ஆனால் ஒரு எச்சரிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் பேசுவது அல்லது செய்வது தவறு என்று வெளிப்படையாய் சுட்டிக்காட்டாத ஒரு நபரோடு நீண்ட நேரம் ஐக்கியம் வைத்திருப்போமானால், வைத்திருப்பீர்களானால், வைத்திருப்பேனானால் எனக்கு பேர் ஆபத்து. சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுற ஒரு ஆளை நீங்கள் ஐக்கியமாக வச்சுருந்தீங்கன்னா, அப்படிப்பட்டவரோடு நீங்கள் நண்பராக இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஆபத்துங்க. நான் செய்கிறது தப்புன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, பரிசுத்தவான்கள் தலையில் என்ன செய்யணுமா? குட்டணுங்கிறார். தயவாய் குட்டி. தயவா குட்டுறதுன்னா குட்டுறதுல வேற தயவா இருக்குது. அதாவது என் மேல அவங்க தயவா என்னை குட்டட்டும்ங்கிறார். அதாவது அவங்க தயவு செய்து இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி அந்த வசனத்தை நம்ம தவறா விளங்கி கொள்வோம். தயவாய் குட்டி அப்படின்னா கொஞ்சம் மெதுவா. ஒரு அடிச்சா கொஞ்சம் மெதுவா அடிங்கன்னு சொல்ற மாதிரி. அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என் மேல தயவு வைத்து என்ன செய்யட்டும், நான் என்னுடைய தவறை விட்டு திருத்திக் கொள்வதற்காக, திருந்துவதற்காக என்னை கொட்டி என்று சொல்கிற வார்த்தை. அப்போ அந்த சாத்தானோடு கூட பேச ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. அவளுடைய பதிலே மாறிட்டுங்க. தேவன் சொன்னது உண்டோ,
2ஆம் வசனத்தில் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடி புசிக்கவும் தொடவும் வேண்டாம். தொடவும் ஆண்டவர் சொல்லலைங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணுவோம் தெரியுமா? பைபிளில் தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை விட்டுருவோம், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்ப்போம். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எங்கே இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம நிறைய கேட்குறோம் தெரியுமா? யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில். இங்கே வந்து மட்டும்தான் கேட்குறீங்களா? கேட்குறோமா? பைபிளை படிக்கிறோம், எத்தனை பிரசங்கம் கேட்குறோம். அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு. நல்லா சொல்லுங்களேன். நான் சொன்னாதான் ஆபத்து, நீங்க சொன்னா பரவாயில்ல. பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். எப்ப சொன்னதுங்க? அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசித்துருங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் என்ன வருது? பலவிதம் வருதா? இல்ல பலவிதம் வந்துச்சுன்னா என்னது வரும்? அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினால எது ஸ்திரப்படணும்? காதல்லைங்க, இருதயம். காதுல கேட்கறதுக்கு சிலது ரொம்ப இனிமையா இருக்கும். இங்க இருந்து போன ஒரு சகோதரி ஒரு முறை பாஸ்டர் மாட்ட சொன்னாங்களா, அங்கே அந்த பாஸ்டர் வந்து எல்லா வாரமும் வாக்குத்தத்தமாக பேசுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்தால் இந்த ஆள் சாவை பற்றியும் கல்ற தோட்டத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறார். அங்கே போன வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வாரமும் வாக்குத்தத்தம் தான் பாஸ்டர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இயேசு கேட்டார், உங்கள் பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரியுமான்னு இயேசுகிட்ட வந்து சீசர்கள் கேட்டாங்க. அதுக்கு இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட? நான் அதை உங்களை பார்த்து கொஞ்சம் கேட்கலான்னு நினைக்கிறேன். அப்போ அதில் 7ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து. வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வேறங்க, அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடு வேற. ஹோட்டல் சாப்பாடு கொஞ்சம் ருசியா இருக்கலாம், ஆனா அது வேறங்க. ஒத்துக்கொள்ளுவோமா? ஒத்துக்கொள்ளுவோமா? அம்மாமார் ஒத்துக்குவாங்க, ஆனால் பிள்ளைகள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 17ஆம் வசனம் கூட வாசிங்க. 7:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக. 7ஆம் வசனத்தில் உங்களை நடத்தினவர்கள். இப்ப 17ஆம் வசனத்துல உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களானபடியால் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்ன செய்யணுமா? 17 தானே? கீழ்ப்படிதலே பெரிய பிரச்சனையா இருக்கும்போது அடங்குற கதை எங்கெங்க வரும்? ஆனா ஆவியானவர் இங்க எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். 21ஆம் வசனம் நினைக்கிறேன், கடைசியில அந்த பக்கத்துல அந்த க்ளோசிங்ல சொல்லுவாரு, உங்களை நடத்துகிறவர்களை வாழ்த்துங்கள் அப்படின்ட்டு வரும். அப்போ உங்களை நடத்தினவர்களை நினைக்கணும், இப்ப நடத்துகிறவர்களை நினைக்கணும். கடைசியில் என்ன செய்யணுமா? உங்களை நடத்துகிறவர்களையும். 24வது வசனம், உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். எல்லாரையும் என்ன செய்யணுமா? வாழ்த்துறோமா? வாழ்த்துறதுக்கு தான் மனசு தான் வருதா? இல்லை கொஞ்சம் முடிஞ்ச பிறகு அப்படியே பார்த்து பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சொல்லுவோமே. என்னைக்கும் சொல்கிற அதே ஆள்கிட்ட தான் சொல்லுவாங்க. அடுத்த ஒரு ஆளை பார்த்து
என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, எல்லாம் போன வாரத்தில் உங்களை காணவே, கொஞ்ச நாள் அவங்கள பார்க்கலையே, அப்படி விசாரிக்கிறோமா? உங்களை நடத்துகிறவர்களை என்ன செய்யுங்க? நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்களையும் வாழ்த்துங்கள். உங்களை போதிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்களை என்ன செய்யணுமா? வாழ்த்துறோமா? என்னை பார்க்கறதுக்கு வழக்கமா ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி வருவாங்க. ஆனா என்ன பதில் சொல்லுவீங்கன்னா, அதான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் நாங்கள் வரல அப்படின்னு. நான் அந்த பொருள்ல சொல்ல, நான் சொல்லுவதனுடைய பொருள் அதுவல்ல. அப்போ வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். ஒரு ஹைஃபை கொடுக்கலாம். இவங்களை பார்த்து இங்கே பார்த்து நான் ஹைஃபை சொல்கிறேனோ மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஷேக்கன் கொடுக்கலாம். ஒன்றும் வேண்டாங்க, ஒரு பொன்முறுவல், ஒரு ஸ்மைல், ஒரு ஸ்மைல். ஆனால் எனக்கு ஸ்மைல் பண்ணுறதுக்கே காசு கொடுத்து தான் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி சீரியஸாக சிலரெல்லாம் பார்த்தாக்கா ஒரு மாதிரி சீரியஸாக பார்க்குறாங்க, சீரியஸாக இருக்காங்க. என்னை பார்த்தாலே சிலருக்கு சீரியஸாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதாவது சாத்தான் எதில் நம்மை தோற்கடிக்கிறான்? இப்போ ஆதியாகமத்தில் நடந்தது இந்த பிகினிங். ஆனால் இது நிருபம் எழுதப்பட்டிருப்பது எப்போ? கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய தந்திரங்கள் நமக்கு, அதுவும் என்ன சொல்றாரு? சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி. அப்போ சிலுவையில் இயேசு இவ்வளவு ஜெயம் பெற்ற பிறகு சாத்தானால நாம் மோசம் போக முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குதா? அந்த ஆபத்து இருக்குதா? இருக்குது. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்கும்படிக்கு விரும்புகிறேன். அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள், ஏற்கனவே நான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தியில் கொஞ்சம் நினைவுபடுத்தின இந்த பகுதியை. ஆனால் அதல்ல, அதாவது சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன், ஆனால் அவன் என்ன செய்யல? அழிக்கப்பட இல்லை. அவன் இன்னும் அழிக்கப்படலை. சாத்தான் அழிக்கப்படக்கூடிய ஒருவன் அல்ல. அவன் தேவனுடைய சிருஷ்டி, தேவனுடைய சிருஷ்டி, நித்திய ஜீவி. நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் நித்தியமாய் வாழ்கிறவர்கள். இந்த உலகத்தில் அல்ல, மறுமையில் நாம் நித்தியமாய் வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும். நம்ம யாரும் தப்ப முடியாதுங்க. ஏன் தெரியுமா? தேவன் பூமியின் மண்ணினால மனுஷனை உருவாக்கி எதை ஊதினாரு? தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி விட்டதுனால நாம் எவரும் தப்பவே முடியாது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 20:1 சொல்லுது. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் ஒரு பெரிய சங்கிலியையும் கையில பிடிச்சிட்டு இறங்கி வந்தார். இறங்கி 2ஆம் வசனத்தில் அந்த 1000 வருஷம் வரைக்கும் அவனை என்ன பண்ணானா? சங்கிலியினால கட்டி வச்சாரான். எனக்கு ஒரு கேள்வி, சாத்தானை கட்டுறதுக்கு கூட ஒரு சங்கிலி இருக்கா? ஆனால் அது நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல. எல்லா வசனங்களை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. 3ஆம் வசனம், அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அது 1000 வருடம், அந்த 1000 வருட அரசாட்சி. இப்போ அந்த பகுதிக்குள்ள நம்ம போக நான் விரும்பல. அதெல்லாம் நாம் நிறைய பைபிள் ஸ்டடிகள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அனுதினமும் மனம் திரும்புதலை மாத்திரம் தள்ளி போட்டுறாதுங்க வாழ்க்கையில். இங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், அது 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி. இப்ப 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், மோசம் போக்குகிறவன் என்று ஏற்கனவே பார்த்தோம். இப்ப மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும். இயேசு இதை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா?
இடது பக்கத்தில் நிற்கிறவளை பார்த்து சொல்லும் பொழுது பிசாசுக்காகவும் அவருடைய தூதனுக்காக ஆயத்தமாக்கப்படப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லும் போது எப்படி அட்ரஸ் பண்றாரு தெரியுமா? அது மனுஷனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது இல்லைங்க. மத்த 25ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், பிறகு நீங்க எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே சொல்லுகிறார், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் நான் நரகம் என்ன செய்யப்பட்டது? ஆயத்தப்படுத்தப்பட்டது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் என்ன செய்யப்படுவார்களாம்? பாதிக்கப்படுவார். இரவும் பகலும் சதா காலங்களிலும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், இரவு பரிசுத்தவான்கள் மேல இரவும் பகலும் என்ன செய்வானா? குற்றம் சாட்டுகிறவன். அவனுக்கு பெயர், நிறைய பெயர் இருக்குன்னு சொன்னேன். அதுல ஒன்று மோசம் போக்குகிறவன், இன்னொன்று என்ன? குற்றம். நம்ம யாராவது மற்றவங்க மேல குற்றம் சாட்டுறோமா? நான் இன்னொரு சகோதரன் மேல, இன்னொரு ஊழியர் மேல நான் குற்றம் சாட்டுறேன்னா அப்படின்னா நான் யாருக்கு இடம் கொடுக்கிறேன்னு அர்த்தம்? யாருக்கு இடம் கொடுக்கிறேன்? சரி, அப்படிப்பட்டவனுடைய முடிவு என்ன? நான் வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சாத்தானும் அவரை சேர்ந்த தூதர்களும் நித்தியமாய் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். 1000 வருஷம் ஆண்டவர் அவரை சங்கிலியில கட்டி வைக்கிறார். அதனாலதான் சுவிசேஷங்கள்ல ஒரு சம்பவத்தை நாம பார்க்குவோம். இயேசு ஒரு லேகியோன் பிசாசா, அதை துரத்துகிற போது அந்த பிசாசு பிடித்தவன் சொல்லுவான், காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா. பிசாசுக்கு தெரியுதுங்க, நம்மளை இப்ப விரட்ட முடியாது. ஆனா நம்ம என்ன விரட்டுறோம் தெரியுமா? அதை குறித்து நான் கொஞ்சம் பின்னால சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஓடி போயிரு. எங்க? திருச்செந்தூர். அந்த காலத்தில் நாங்கள் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்தோம்னு சொன்னேன். ஆழ்வார் திருநகிரி இந்த பகுதிகளெல்லாம் நடத்தும் போது பிள்ளைகள் ஏராளமாக வருவாங்க. பிள்ளைகளை உங்களையே ஏவி விடுற அளவுக்கு எனக்கு அபிஷேகம் இல்லை. சிலரை எழுப்பி விட்டா போதும், சத்தமா இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடுங்க. சாத்தான் இங்கேயே இருக்கப்படாது, எங்க? திருச்செந்தூர் கடல்ல போய் அவன் விழுந்துடணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை எப்படி பாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி பாடுவாங்க. சாத்தானை கட்டி 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 நம்ம தொண்டை கட்டி போச்சு. இல்லாம ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்க. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய கேட்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு. அந்நிய போதனைகள் கேட்க நல்லா தான் இருக்குங்க. அவனுக்கு தெரியுதுங்க, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. சாசுக்கு தெரியுது, நம்ம காலம் இன்னும் வரல, டைம் இருக்குது, இன்னும் இருக்குது. நாம் எப்படிப்பட்ட கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில், அதற்கு முன்பதாக நாம் இன்னொரு வசனத்தை, எபேசியர் 4:27 எல்லாருக்கும் தெரியும். பிசாசுக்கு இடம். அது ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பஸ்ஸில் இந்த ஒரு ஃபுட்போர்டில் ஒரு விரலை வச்சுட்டு கூட தொங்கிடுவோம் தெரியுமா? அப்படி கூட அவனுக்கு என்ன செய்யக்கூடாதான்? இடம் கொடுக்கக்கூடாது பிசாசுக்கு. அதாவது ஒரு ஃபுட்போர்டில் இடம் கொடுத்தா கூட அவன் என்ன பண்ணிடுவான்? நம்ம பஸ்ஸில் பார்க்குறோமா? ஒரு ஃபுட்போர்டில் ஒரு ஒரு விரல் தான் வச்சுருப்பாங்கங்க. பிடிக்கிறதுக்கு கூட கம்பி கிடச்சிருக்காது. எப்படியோ ஓடுற பிடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. இங்கே இந்த வசனம் சொல்லுது, பிசாசுக்கு. நான் உண்மையாய் தாழ்மையாய் நேர்மையாய் சொல்கிறேன். இன்றைக்கு காலையில் கேட்டை பூட்டுறேன், இந்த வசனத்தை தியானிக்கிறேன். எனக்குள்ள ஆவியான ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்தார். என்ன வெளிச்சம் தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. திடீர்னு ஒரு தாட் எனக்குள்ள ஆவியானவர் ஒன்று கொடுத்தாரு. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஃபயர், நெருப்பு பிடிச்சிட்டு, நெருப்பு பற்றி எரியுது. ஃபயர் சர்வீஸ் வந்திருக்குது. ஃபயர் சர்வீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? தண்ணீரை, அந்த ஃபயர் சர்வீஸ் வந்தால் எப்படி தண்ணியை, எப்படி வேகமாக தண்ணீரை அடிப்பார்கள் என்று நமக்கு தெரியும்.
திடீர்னு ஆவியானவனுக்குள்ள ஒன்றை காண்பிக்கிறாரு. தண்ணி அடித்து அந்த ஃபயர் சர்வீஸ் வந்து தீ அணைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் நம்ம நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறோம் தெரியுமா? இந்த பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல் ஃபியூலை வந்து இன்னொரு பக்கத்தில் இருந்து பிடிச்சி பைப்பில் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? சேம். கர்த்தர் இப்படியே எனக்கு காண்பித்தார். இதுதாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், தேசத்தில் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா? ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், தவறல்ல. ஆனால் ஒரு பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ் அதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு முறை அமெரிக்காவில் பார்த்தேன். ஃபயரிங் அதை கற்பனையே பண்ண முடியாது, விவரிக்க முடியாது. எத்தனையோ ஃப்ளைட், ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டில் இருந்து வந்து தண்ணீரை மேலேருந்து பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ மாதக்கணக்காக எரிந்தது, மாதக்கணக்காக. அமெரிக்க தேசத்தில் அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஏரியா, ஆனால் பல ஏக்கர் இடங்கள் கண்களால் பார்த்தோம். என்னை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தா, அதனால தான் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எனக்கு இன்றைக்கு அந்த வேத பகுதி வாசிப்பதை குறித்து சொல்லுகிற போது அந்த வார்த்தையில் கூட நான் ஒன்றை கவனித்த. அந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், மன்னிக்க 1 தீமோத்தேயு 2:3 வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற ஒரு கமா இருக்கா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டா போதுமா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எதுக்காக அதிகமாக எதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம கதை எப்படி இருக்குது? நம்ம கதைகளுக்கே ஒரு பெரிய கோர்ட்டு, ஒரு சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் தாண்டி வேற கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு. உண்மையா? இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படவும் கமா தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தை அறிகிற. இன்றைக்கு நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைகிறோமா? அதுக்கு தாங்க கூடி வாரோம். நாம் கூடி வருகிறோம். கர்த்தருடைய கரத்தில் வேதத்தை தந்திருக்கிறார். எதற்காக? நாம் சத்தியத்தை அறியும்படியாக. யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? 36ஆம் வசனம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆனா குமாரன் விடுதலையாக்கினால், அதற்கு முந்தி இயேசு என்ன வார்த்தையை சொல்றார் தெரியுமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. முதல்ல நாம் சத்தியத்தை அறிகிறோமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ பிசாசின் தந்திரங்கள், இன்றைக்கு பிசாசின் தந்திரங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தை தான். மத்தேயு 12:29, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானையாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இதை வச்சு வந்திருக்கிற பைபிள் ஸ்டடி புத்தகங்களுக்கு கணக்கே கிடையாதுங்க. அதான் சொன்னேன், பிசாசை கட்டி கட்டி நம்ம தொண்டை கட்டி போச்சு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, மத்தேயு 12:28, 29, 30 அந்த வசனங்களை பாருங்க. அதே போல அது 2 சுவிசேஷத்தில் இருக்கும். மத்தேயுல இருக்கு, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 25, 26, 27. மார்க்கு 3, 25, 26, 27. அதாவது 2 சுவிசேஷங்கள்ல இது இடம் பெற்றிருக்கிறது. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. ஆகவே நாம் பிசாசை என்ன பண்ணிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், அவர்களுக்கு இருந்த அறிவில் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள்னு பவுல் சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு நாம் தீர்க்கமாய் வேதத்தை கற்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. 30ஆம் வசனத்துல
என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இன்னொரு மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? என்னுடன் சேர்ந்து செயல் புரியாதவன் எனக்கு எதிராக செயல்படுகிறான். திரும்பவும் அந்த மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். என்னுடன் சேர்ந்து செயல் புரியாதவன் எனக்கு எதிராக செயல்படுகிறான். நம் ஆண்டவரோட சேர்ந்து செயல் புரிகிறோமா? நான் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஒர்க் பண்றேனா? நான் அவரோடு கூட சேர்ந்து செயல் புரிகிறவனாக நான் இருக்கிறேனா? என கேட்கிற அருமையானவர்களே, இந்த இயேசு சொன்ன இந்த வார்த்தைக்கு இணை வசனங்களோ துணை வசனங்களோ வேதாகமத்தில் வேறு எங்கும் இல்லை என்று எனக்கு தெரிந்த அறிவில் இல்லை. நீங்க இருந்தால் கண்டுபிடித்து சொல். இதற்கு இணை துணை வசனங்கள் நிருபங்களிலோ அப்போஸ்தலர்களோ யாராவது எழுதியிருக்கிறார்களா என்று பார்த்தா ஒருவர் எழுதல. அப்ப இயேசு ஏன் இதை சொன்னார்? அந்த பகுதி எப்பவுமே பைபிளை படிக்கும்போது அந்த போர்ஷன், அந்த அந்த பத்தி அல்லாவிட்டால் அந்த அதிகாரம், அதற்கு இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, இயேசு எந்த சூழ்நிலையில சொல்றார் தெரியுமா? பரிசேயர்கள் வந்து இயேசுவோடு என்ன பண்றாங்க? தர்க்கம் பண்ணும்போது இயேசு ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு சொல்றார். நாம எல்லாத்தையும் விட்டுட்டு பலவான கட்டினார்கள் ஒன்ன கட்டுறம்பர். இயேசு என்ன சொல்லுகிறார்? பிசாசை நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, முடிந்தால் வேகமாக நான் சொல்லிவிட முயற்சிக்கிறேன். வேத வசனத்தின் ஆதாரத்தில் நாம் கவனிப்போம். அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய பரிசேயருடைய குற்றப்படுத்துதலுக்கு இயேசு பதில் சொல்லுகிறார். என்ன பதில்? 2 வார்த்தையில சொல்லலாம். சாத்தான் பலவான்னு சொல்றார். ஒத்துக்கொள்ளலாமா? ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். சாத்தான இயேசு என்ன சொல்றாரு? பலவான்கிறார். ஆனால் தம்மை குறித்து, இயேசுவை குறித்து அவர் என்ன சொல்றாரு? இயேசு அதிக பலவான்கிறார். அவர் தம்மை குறித்து தான் சொன்னாரே அல்லாம நாம நினைக்கிறது போல பலவான முந்தி கட்டினாலொழிய கட்டிட்டு போன எல்லாம் நம்ம சாதிச்சிடலாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டதாக இல்லை. நம்ம கவனிங்க, பரிசேயர்கள் குற்றப்படுத்தும் பொழுது இயேசுவுடைய பதில் என்ன? நீங்க அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 28, 29 நாம் அந்த பகுதிகள் எல்லாம் நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. சாத்தான் பலவான் என்று இயேசுவே ஒத்துக்கொள்கிறார். சாத்தான் யாரா? அவன் பலவான். ஆனால் அவனிலும் அதிக பலவான் வந்து அவர் தான் யாரு? இயேசு. நீங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த பகுதிகளை கொஞ்சம் தயவு செய்து எடுத்து தீர்க்கமாய் படித்து பாருங்க. அப்போ பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, வேதத்தில் பிசாச குறித்து யாக்கோபு 4:7 நமக்கு தெரியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. நம்பர் ஒன் பிசாசுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நில்லுங்கள். கடைசியில் எப்படி எதிர்த்து நிற்கிறோன்னு நான் இன்னொரு வசனத்தில் இருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 நமக்கு தெரியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 2 நம்பர் 2 பிசாசுகளை துரத்துங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 8வது வசனங்கள்ல, மத்தேயு 10, 1 மற்றும் 8வது வசனங்கள்ல பார்க்கிறோம். பிசாசுகளை என்ன செய்யணுமா? வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வர அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும். அசுத்த ஆவிகளை துரத்தவும் துரத்தவும் துரத்தவும். அப்ப நம்பர் 1 பிசாசுகளுக்கு எதிர்த்து நிற்கணும். 8ஆம் வசனம் வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். சரி, இப்ப கவனிங்க. பிசாசுகளை துரத்துங்கள். இப்ப ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். குஷ்டரோகிகளை சோமாக்குங்க, மரித்தோரை எழுப்புங்கன்னு போட்டிருக்க, நம்ம ஏன் எழுப்ப மாட்டேங்கிறோம்? கல்ற தோட்டத்தை ஏன் ரெடி பண்றோம்? பதில் ரொம்ப எளிதுங்க. இயேசு அன்றைக்கு சீசர்களை எங்க அனுப்புறாரு? இஸ்ரவேல் தேசத்திற்குள் அனுப்புகிறார். அன்றைய காலகட்டத்திற்கு அவர் அதை சொன்னார். ஆனா நிருபங்கள்ல என்ன நடந்துச்சு? தெசலோனிக்கே சபைக்கு பவுல் என்ன எழுதுகிறார்?
நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனசு இல்லை. அப்ப வேதம் என்ன சொல்லுது? நிருபங்கள்ல நாம் ஏன் சாவுகளை குறித்தும் அடக்கங்களை குறித்து நாம் ஏன் பார்க்கிறோம்? எல்லா காலங்களிலும் ஏன் உயிர்த்தெழுதல் இல்லை? எல்லாருமே உயிர்த்தெழுந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த கதை என்ன ஆகுங்க? அப்பா வச்சிருக்கிற அவருடைய நோக்கம் நிறைவேறாது. அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் தேவன் தம்முடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 3 எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம். இதுதான் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெளிவான சத்தியம். தெளிவான சத்தியம். ஐயா, கதவை திறந்து வச்சிருந்தா உள்ளுக்கு நாயும் வரும், பாம்பும் வரும். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா என்ன? தூங்காம செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? பிசாசை குறித்த விஷயத்துல நாம் எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழிப்பாருங்க, விழிப்பாருங்க, விழித்திருங்கள், விழித்திருங்கள். அப்போ எப்படி விழித்திருக்கணுமா? பிசாசுக்கு எதிராக நாம் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். விழித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவன் எப்போ வந்து இடம் பிடிப்பான்? பிசாசுக்கு நாம் எங்கே இடம் கொடுக்கிறோம்? குறிப்பாய் சொற்களில் தான் நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுத்துடுறோங்க. குடும்பங்களில் வருகிற சமாதான குறைவுக்கு காரணம் என்ன? பணமா? பணப்பற்றாக்குறையா? ஏராளமா தாராளமா குடும்பங்களில் பணம் இருக்குது. ஆனால் பிரச்சனை எதில் வருது? மிஸ்டர் டங் உள்ள இருக்கிறார் பாருங்க ஒருத்தர். அந்த எலும்பில்லாத ஒரு நாக்க 32 பல்லு இருக்கான்னு தெரியாது, அப்படி சொல்றாங்க. 32 வெள்ளுடை வீரர்களுக்கு உள்ளதான் வச்சிருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் இந்த நாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறோமா? வீட்டில் அங்கே தான் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். சரி, இப்போ எபேசியர் 6:11 பாருங்க. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10 இருந்து 18 வரைக்கும் ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆவிக்குரிய அந்த போராயுதத்தில் கூட சாத்தானுக்கு ஒரு இடம் இருக்குங்க. இது நியாயமா அநியாயமா? அது அங்கே போய் தான் பவுல்கிட்ட கேட்கணும். அங்க என்ன சொல்லி இருக்குது? எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு முதலாவது 10 கடைசியா என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாரு? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு. நாம் எதோட எதிர்த்து நிற்கிறோம்? பிசாசோட எதிர்த்து நிற்க வேண்டியது இல்லைங்க. அவன் தோற்கடிக்கப்பட்டான். ஆனா அவன் தோற்கடிக்கப்பட்டாலும் என்ன செய்யறான்? தந்திரமா? தந்திரம், தந்திரம். பிசாசினுடைய நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே பலமுறை இதை கேட்டிருக்கிறோம், கற்றிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இன்னும் தியானிங்க. ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து சொல்லும் போது முதல்ல சொல்லப்பட்டிருப்பது என்ன? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. திராணி உள்ளவர்களாகும்படி நாம் என்ன செய்யணுமா? யூதா ஒரு வார்த்தை சொல்றாரு. யூதாவின் நிருபம் 1 அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த வசனத்துல 3 பகுதி இருக்குது. 3 பகுதி இருக்குது. நம்பர் 1, அதாவது நீங்களோ பிரியமானவர்களே, அதை அவர் அட்ரஸ் பண்றார். சொல்லிட்டு நம்பர் 1, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடவே கூடாதுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், கூடாத காரியம் என்று திருவசனம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல உங்கள் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உங்களை
உறுதிப்படுத்தி கொண்டு. நம்பர் 2, பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. இப்போ பரிசுத்தாவிக்குள்ள ஜெபிப்பதற்கு முன்பு பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல நம்ம என்ன பண்ணணும்? இந்த கடைசி காலங்களில் விசுவாச துரோகம் முந்தி ஏற்படும் என்று படிக்கிறோம். ஆகவே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வேத பகுதி என்ன? விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு. எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. இப்போ ஒரு கேள்வி, பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்றதுன்னா எப்படி? நீங்கள் புரிந்து கொண்ட, அறிந்து கொண்ட, அனுபவிக்கிற காரியங்களை கூட ஒரு சின்ன துணுக்கி எழுதி கூட நீங்கள் இதில் போடலாம், பெட்டிகளில் போடலாம், அல்லது யாரிடத்துலையாவது கொடுக்கலாம். பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. பொதுவான ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்நிய பாஷை பேசி ஜெபித்தால் ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்பது பொதுவாக கிறிஸ்தவ பெந்தைகோஸ்தே உலகத்தில் இருக்கிற ஒரு விசுவாசம். கிருபையாய் தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகம் அந்நிய பாஷை. இன்றைக்கு நான் என்னுடைய தனி நேரங்கள், தனி ஜெபங்களில், தனிப்பட்ட நேரங்களில் ட்ராங்ஸ்பேஸ் ஜெபிக்கிறேன். ட்ராங்ஸ்பேஸ், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கே பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. இப்ப 3வது பகுதிக்கு வாங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. இதுல காத்துக்கொள்ளணுமா? ட்ராங்ஸ் பேசுறோமே, எனக்குள்ள தேவ அன்பு இருக்குதா? டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ? நான் இத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொண்டு போடுவோனாக்கும். இது நம்ம விசுவாசிகள் வீட்டில் வர்ற குரல். எங்கள் போதகர் ஒருத்தர் சமீபத்தில் சொன்னார், சரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே வருது நம்மளை வேற. அவர் சொன்னார், கரப்பாம்பூச்சிக்கு கூட பொண்டாட்டிக்கு பயம் இருக்குது, ஆனால் புருஷன் மேலே பயம் இருக்க மாட்டேங்கினார். இதுக்கு பயம் இருக்கான். கரப்பாம்பூச்சை பார்த்தா பயமாக இருக்கான், ஆனால் கட்டின புருஷனை பார்த்தா, உங்களை சொல்லமா நீங்களாம் ரொம்ப தங்கமான ஆட்கள். அவர் கருப்பு கட்டி பாஸ்டர் தான். அவர் வந்தாருன்னா அவர் வேணா சட்டையை பிடிச்சிருங்க, அவர் தான் சொன்னார். அப்போ இங்க வேதம் என்ன சொல்லுதுங்க? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. கடைசி 2 கடைசிக்கு வந்துருங்க. இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நான் எப்படி காத்திருக்கணும்? இப்ப நான் சொன்ன அந்த ஆர்டர், அந்த 3 பகுதியை மட்டும் கவனிங்க பிரியமானவர்களே. நம்பர் 1, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. நம்பர் 2, பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. நம்பர் 3, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு இரக்கத்தை பெற என்ன செய்யுங்க? இருக்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நம்மளை அர்ப்பணிக்கலாமா? சில நேரத்தில் நான் சொல்லும் பொழுது, போதிக்கும் பொழுது தவறாக போதிக்கிறது போல தோன்றலாம். தவறு இருக்குமா? நான் தவறு இருக்கலாம், நான் மனுஷன்தான், அதை நீங்கள் சுட்டி காட்டலாம். இன்னொரு வேத பகுதியை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் அன்பு, இது பல முறை நாம் பார்த்துருக்கிறோம். அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு இராவிட்டால். எத்தனை முறை இருக்குது? 3 முறை இருக்குதுங்க. அன்பு எனக்கு இராவிட்டால். ஆனால் என்ன இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், என்ன இருந்தாலும் அது எத்தனை முறை இருக்குது? எதுக்கியா நமக்கு இந்த வம்பு? அவரே சொல்லிட்டு போறாரு. 8 காரியங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் பேசலாம், தூதர்கள் பேசுற பாஷை இருக்காங்க, அந்த பாஷைகளையும் பேசினாலும். நம்பர் 1. நம்பர் 2, சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து. தீர்க்க தரிசன வரம், சகல ரகசியங்களை அறிவது, மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம், சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும். இவ்வளவு சேர்ந்து 7 8 இருக்குங்க. சொல்லிட்டு 3 காரியம் என்ன சொல்றாரு தெரியுமா? அன்பு எனக்கு இராவிட்டால். 3ஆம் வசனத்தின் கடைசி, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. என்னுடைய கேள்வி ஒன்றுதான்,
நான் 1 மணி நேரம் ட்ரங்க்ஸ் பேசுகிறேன்னு வைங்களேன், எனக்குள்ள ஒரு தேவ அன்பு பெருகணும், அல்லது என்னுடைய உடன் சகோதர சகோதரிகளை நேசிக்கத்தக்கதான ஒரு அன்பு எனக்குள்ள பெருகாவிட்டால் நான் பேசுகிற அந்நிய பாஷையை குறித்து எனக்கு சந்தேகம் உண்டு. எனக்கு சந்தேகம் உண்டு. கடந்த ஒரு 20-30 நாட்களுக்கு முன்னால் நான் மேலே மாடியில் ட்ரங்க்ஸ் பேசிக்கிட்டே நடந்தேன், கொஞ்சம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, எனக்குள்ள கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாத ஒரு தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது என்றும் ஒரு சுவிசேஷத்தில் படிக்கிறோம். மற்றொரு சுவிசேஷத்தில் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள வந்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானேன். ஆண்டவரே, சில நேரத்தில் நான் ட்ரங்க்ஸுக்கு விரோதமாக, அபிஷேகத்துக்கு விரோதமாக நான் பேசியிருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் என்னுடைய நான் ட்ரங்க்ஸ் பேசுகிறத நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கினேன். ஆனால் பேசுகிற நாம் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பத்தை நேசிக்கிறோமா? குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் மேலே அன்பு காட்டுறோமா? பக்கத்து வீட்டாரோட நெய்பரோடு கூட நம்முடைய அன்பை நாம் காண்பிக்கிறோமா? அப்போ அன்பு எனக்கு இராவிட்டால் என்பது 3 முறையும், என்ன இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்று சொல்லுகிறது 7 முறையோ 8 முறையோ சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். இதை சொல்லிட்டு அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இங்கேயும் ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. சொல்லிட்டு தான் 14ஆம் அதிகாரத்தில் வரங்களை பற்றி சொல்லும் போதும் அன்பை நாடுங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆனாலும் விசுவாசம் தான் முதல்ல வருது. புரியுதா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியதுன்னு சொல்றாரு. ஆனாலும் முதல்ல வர்றது என்னது? விசுவாசம். முதல்ல வருவது விசுவாசம். விசுவாசத்தை இழந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கையே நாம் இழந்து விட்டோம் என்ற அர்த்தம். நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சுட்டி காண்பித்து நாம் ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 12. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு பேப்பரை முன்னால் எடுத்து பாருங்க. 28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் இதெல்லாம் ஏற்படுத்தினார். 28. 29 எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? 30 எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? அடுத்தது என்னது? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? 31 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 13:1 என்ன சொல்றாரு? நான் மனுஷர் பாஷைகளையும் அன்பு 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 என கேட்கிறார். யாரவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் காட்ட வேண்டிய, அந்த உலகம் நம்மிலே காண வேண்டிய ஒன்று தேவ அன்பு. தேவ அன்பு நம்மிலிருந்து வெளிப்படத்தக்கதாய் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் வருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நெருப்பு பிடிச்சிட்டு தண்ணீர் வைத்து அணைத்து கொள்ள பிரயாசப்படுகிற ஒரு பெரும் கூட்டம். ஆனால் அடுத்த பக்கத்தில் நான் இங்கேருந்து ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஓசியா 4:6 ஓசியா மூலமாய் தேவன் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையின் மேல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் ஜெபிப்போமா? தேவனுக்கு நேராக கண்களை நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை நம்மோடு பேசியிருக்கிறார். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் களங்கம் இல்லாத ஞானப்பாலாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் கூட அவருடைய சத்தியத்தை, அவருடைய சத்தியம் விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும்படியாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாகவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வல்லமையினால சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க, தீங்கு நாளில் அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியான திராணி உள்ளவர்களாக மாறும்படியாக ஆவிக்குரிய ஆயுதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி ஆவிக்குரிய ஆயுதங்களை அணிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயம் பெறும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டின அந்த அன்பை இருதயத்தில் நாம் கொண்டு, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அந்த அன்பினால் நிறைந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, காலை வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய அன்பினால நாங்கள் நிரப்பப்பட்டு காணப்பட ஆண்டவர் கிருபை தாரும். கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் வேர் கொள்ளவும் கட்டப்படவும் அவருக்குள்ளாக ஜீவிக்கவும் ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒருவரு கூட சாத்தானுடைய வஞ்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, ஒருவர் கூட சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சாத்தானுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உடைய சத்தியத்தினால் எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் விடுதலை ஆக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாத்தானுடைய வஞ்சனையில சிக்கி கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. இயேசு கிறிஸ்துவுடைய விடுதலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தில் கடந்து வருவதாக இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியம் அப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விடுதலையோடு உம்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாக ஒருவர் கூட சிக்கிக்கொள்ளாதபடிக்கு விடுதலையின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் தொடர்ந்து விடுதலையோடு உம்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கிருபை பெருகுவதாக, அன்பு பெருகுவதாக. இயேசு எங்களுக்கு தரக்கூடிய விடுதலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆவியானவர் கொடுக்கக்கூடிய விடுதலை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சுயம் அல்ல, மாம்சம் அல்ல, பிசாசின் தந்திரங்கள் அல்ல, ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வல்லமை, ஆவியானவர் கொடுக்கக்கூடிய விடுதலை ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயங்கள் கிருபையினால் ஸ்திரப்பட்டு காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிறையிருப்புகளை மாற்றி விடுதலைக்குள்ளாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.